பாலாவுக்கு முதல் படம் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் தான் துவக்கி வச்சேன். 4 நாட்கள் எனக்கு தூக்கமே வரவில்லை. அந்த அளவுக்கு என்னை மிகப்பெரிய பாதிப்பு. Howrah Bay and GT Holidays presents Vanangan audio launch and பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Midway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், ரெஸ்டா உமன்ஸ் வேர். தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்திய மிக முக்கியமான இயக்குனர். அவர் நிறைய ஆர்டிஸ்ட் மேலே கோவப்பட்டிருப்பார். நான் அவர் மேலே கோவப்பட்டிருப்பேன். படம் வேகமாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. பாலச்சந்தர் சார் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு பல மாதங்கள் அந்த படத்தை பற்றி யோசிச்சது வந்துன்னா பாலா சார் படம் தான். இந்த 25ல் நீங்கள் 25 படம் பண்ணியிருக்கணும். சேது படம் மிக சிரமத்துக்கு உள்ளானது. பாலாசாரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோவக்காரர். அவர் நினச்சதை தான் படத்தில் செய்வார், அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி. இப்போது அருண் விஜய், தனுஷு எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஈக்குவல் ஆர்டிஸ்டாக அருண் விஜய் வந்து விட்டார். உனக்கு சேது மாதிரி ஒரு படம், நந்தா மாதிரி ஒரு படம் உனக்கு வரும், அன்றிலிருந்து நீ உச்சத்துக்கு போவேன்னு சொல்லுவேன். இன்றைக்கு வணங்கானில் அதே பாலா இயக்கத்தில் அவர் பணியாற்றும் பொழுது தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய சக்தி கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள். அந்த வகையில் நம்ம பாலா சாரை வாழ்த்துறதுக்காக, வணங்கான் திரைப்படத்தை வாழ்த்துறதுக்காக இந்த மேடையில் கலைப்புலி எஸ் தானு அவர்களே பேர் அன்புடன் மேடைக்கு வெல்கம் பண்ணுறோம். அன்புச்செரியன் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அம்மா கிரியேஷன்ஸ் சிவா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். டியரஸ்ட் கதிரேசன் சார், நீங்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். An avid film lover தனஞ்சயன் சார், may I please request you to join us on stage. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் சார் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. பாலாவை நினைக்கும் பொழுது சற்றொப்ப 35 ஆண்டுகளுக்கு முன் வண்ண வண்ண பூக்கள் நான் தயாரித்த படத்திற்கு அவருடைய குருநாதர் பாலுமகேந்திரா இயக்குனர், அன்று இணை இயக்குனராக பணியாற்றிய பாலாவை நான் மட்டும்தான் இந்த அரங்கத்தில் பார்த்திருக்க முடியும். ஒரு டெடிகேஷன், ஒரு ஆத்மார்த்த ஒரு அர்ப்பணிப்பு. பாலா பணியாற்றிய இணை இயக்குனர் படத்தில் எனக்கு தேசிய விருது கிடைத்தது. அப்படிப்பட்ட பாலாவை பாலன் என்றுதான் பாலுமகேந்திரா உச்சி முகர்வார். பாலாவுக்கு முதல் படம் இயக்குனர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் தான் துவக்கி வச்சேன். அந்த சேது படம் சுப்பரகத்தில் எனக்கு பாலா போட்டு காமிக்கும்போது 4 நாட்கள் எனக்கு தூக்கமே வரவில்லை. அந்த அளவுக்கு என்னை மிகப்பெரிய பாதிப்பு. சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழுந்த போல் அடுத்து அவர் பிதாமகன் கொடுக்கிறார், அதுவும் என்னை ஈர்த்தது. அதற்கு பிறகு அவர் தயாரிப்பாளர்கள் ஆகும் பொழுது அவர் தயாரித்த மாயாவை படத்தை என்னிடம் கொடுத்தார். அப்படிப்பட்ட பாலாவை விளக்கொளி என்பேன், வியந்து போற்றுவேன். ஆத்மார்த்த அர்ப்பணிப்பில் மிக ஈர நெஞ்சம் ஈகை குணம் கொண்ட அந்த தம்பியை வாழ்த்துவதில் பேருவகை கொள்கின்றேன், பேரானந்தம் அடைகின்றேன். வணங்கான் படத்தினுடைய கதாநாயகன் அருண் விஜய்க்கு அப்பப்போ அவரை சந்திக்கும் போது சொல்லுவேன், உனக்கு சேது மாதிரி ஒரு படம், பிதாமகன் மாதிரி ஒரு படம், நந்தா மாதிரி ஒரு படம் உனக்கு வரும், அன்றிலிருந்து நீ உச்சத்துக்கு போவேன்னு சொல்லுவேன். நான் அன்று அதாவது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கு வணங்கானில் அதே பாலா இயக்கத்தில் அவர் பணியாற்றும் பொழுது உண்மையிலேயே சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்பது போல் அந்த தம்பிக்கு இந்த பணங்கான் மிகப்பெரிய வாழ்க்கையை தரும் என்று சொல்லி பாலாவை இன்றும் என்றும் என்றென்றும் புகழலாம். காலம் காலமாக இன்று வெள்ளி விழா, நாளை பொன் விழா, அதற்கடுத்து பவள விழா, வைர விழா கொண்டாடக்கூடிய காலகட்டத்துக்கு அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாலா சார் வாழ்த்துக்கள். பாலா சார் 25 ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கை, அதில் 20 ஆண்டு காலம் அவரோடு எங்கள் உறவு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறையா சந்திச்சிருப்போம், நிறையா பேசியிருப்போம். இன்னும் 25 ஆண்டு காலம் அவர் சினிமாவில் நிலைத்து இருக்க வேண்டும், வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். அவர் நிறையா ஆர்டிஸ்ட் மேலே கோவப்பட்டிருப்பார். அதுக்கு காரணம் படம் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்கு. நான் அவர் மேலே கோவப்பட்டிருப்பேன், இந்த படம் வேகமாக ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. அவருக்கு பொண்ணுக்கு பிறகு நான் தான் அவருக்கு மேலே ரொம்ப கோவப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
இது ஒரு சேது நந்தா பிதாமகன் மாதிரி வணங்கான் மிகப்பெரிய வெற்றி படயமாகும். தமிழ் சினிமாவில் எத்தனையோ அடையாளங்களை சிலர் விட்டு சென்றிருப்பாங்க. அந்த வகையில் பாலா சாரும் தமிழ் சினிமாவின் ஒரு மிகப்பெரிய அடையாளம். மீண்டும் வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும். வாழ்த்துக்கள் பாலா சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். பாலா சாரை பற்றி பேசுகிறேன்னா இன்றைக்கு முறை பேசிக்கிட்டே இருக்கலாம். அவரது படைப்புகள் அப்படிப்பட்ட படைப்புகள். இந்த 25 ஆண்டு கால சினிமா பயணத்தில் பாலா சாரோட கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அதில் முக்கிய பங்கு எனக்கு இருக்குது. ஸோ நந்தாங்கிற படம் நான் தான் ஆடியோ ரைட்ஸும் ஃபாரின் ரைட்ஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணேன். அதை தொடர்ந்து வெற்றிக்கு அப்புறம் பிதாமன் சாரோட தெரியும். கிட்டத்தட்ட தேனியில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ராவல் பண்ணி அந்த படமும் ஆடியோ ரைட்ஸும் ஃபாரின் ரைட்ஸ் வாங்கணும். பல பிரச்சனைகளை சந்தித்தது. அதற்கு பிறகு பெரிய வெற்றி அடைஞ்சது. அதோட பாலா சார் பயணத்தில் நான் ஒரு 23 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து அவர் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுக்க வேண்டும். அந்த வெற்றி பயணத்தில் வணங்கான் படம் அமைய வேண்டும். அந்த படத்தை தயாரித்த நண்பர் சுரேஷ் காமிச்சி அவர்களுக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் 1996 இல்லை 97 ஏவிஎம்மில் இளையராஜா சார் அவரை கம்போசிங்காக பார்க்க போயிருந்தேன். அப்போ நடுவில் ஏவிஎம்மில் தான் அவர் பண்ணிட்டு இருந்தார் ரீ ரெக்கார்டிங் மியூசிக்கெல்லாம். அப்போ நான் அவரை பார்த்த உடனே இறங்கி பார்த்தோன்னே ராஜா சார் விஷ் பண்ணோன்னே, இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடணும். நீங்கள் நிறைய நியூ டைரக்டர்ஸ்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்க. இந்த பையனோட கதை அற்புதமாக இருக்குது, பிரமாதமான டெக்னீஷியன், பாலுமந்திரா கூட இருந்தார் அப்படின்னு சொன்னார். நான் திரும்பி பார்த்தோன்னே எனக்கு நம்பிக்கை இல்லை. ரொம்ப சின்ன பையனாக இருந்தார். இவர் எப்படி பெரிய படத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவரை பார்த்தேன். அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள் கதையை கேளுங்க, அப்புறம் நீங்கள் எண்ணத்தை மாற்றிக்குவீங்கன்னு சொன்னார். அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து கதையை கேட்டேன். அந்த இம்பேக்ட் என் மைண்டில் இன்றைக்கும் சொல்கிறேன் நான். அந்த இம்பேக்ட் சேது இம்பேக்ட் இன்னும் என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. படத்தை நான் பல தடவை பார்த்தேன். அவரோட பெரிய அட்மைரர் ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட எல்லா படங்களையுமே நான் ஃபாலோ பண்ணேன். பெரிய டைரக்டர் இல்லாமல் ஒரு அற்புதமான கிரியேட்டர். இன்னும் நிறையா அவர் அச்சீவ் பண்ணணும். உங்களோட கிரேட் ஃபேன் சார். வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். சுரேஷ் காமாட்சிக்கு இன்னொரு மாநாடு மாதிரி ஒரு பெரிய புகழ் வரணும் சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாலா சார் என்ன மனசுக்கு மிக நெருக்கமானவர். பலமுறை அவரோடு நீண்ட நேரம் உரையாடுற வாய்ப்பு நிறைய எனக்கு கிடைச்சிது. தமிழ் சினிமாவின் தரத்தை உயர்த்திய மிக முக்கியமான இயக்குனர். நான் பாலச்சந்தர் சார் படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பார்த்துட்டு பல மாதங்கள் அந்த படத்தை பற்றி யோசிச்சது பாலா சார் படம் தான். அவ்வளவு பெருமைக்குரிய அவருக்கு இந்த விழா என்பது இது மொத்த சினிமாவுக்கு எடுக்க விழா, தமிழ் சினிமாவோட விழாவாக நான் நினைக்கிறேன். வணங்கான். மை ஆல் டைம் ஃபேவரட் ஆக்டர் மை டியர் அருண் விஜய். அருண் விஜய் மாற உழைக்கிறதுக்கு, அப்படி டெடிக்கேட்டாக வேலை செய்கிறதுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அது பாலாஸ்கார ஸ்கூலில் இன்னும் ரொம்ப தேறி பிஹெச்டி வாங்கிட்டு வெளியே வராரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து அருண் விஜய்க்கு மாபெரும் வெற்றிகள் அமையும்னு வாழ்த்துறேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் எங்கள் அன்பு சகோதரர் சுரேஷ் காமாட்சி ஒரு கடுமையான போராளி, மிக துணிச்சலான தயாரிப்பாளர். அவ்வளவு தைரியமாக இறங்கி எல்லா விஷயத்தையும் போராடி ஜெயிப்பார். இன்றைக்கி இந்த விழா இவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னா இதுக்குடைய ஆணிவேரும் அஸ்திவாரமும் எங்களுடைய சுரேஷ் காமாட்சி தான். அவருக்கு மொத்த இண்டஸ்ட்ரியின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். மொத்த என்டையர் டீம் ஆஃப் வணங்கான் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பாலா சார் படம்னாலே டெஃபினட்டாக எல்லாரும் ஒரு திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த வணங்கான் படமும் மிக மாபெரும் வெற்றி படமாக அமையுங்கிறதுல எந்த வித டவுட்டும் இல்லை. டெஃபினட்டாக இதுவும் ஒரு நந்தா அந்த பேட்டர்னில் இருக்கிற ஃபிலிம் படம் இதை பார்த்தாலே தெரியுது. இந்த படம் தயாரித்த சுரேஷ் காமாட்சி சார் மாபெரும் வெற்றி அடையணும்னு வேண்டிக் கொடுக்குறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னோடய மாலை வணக்கம். நான் பாலாவை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சுரேஷ் காமாட்சி இந்த படம் ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி
ஆடியோ ரிலீஸ் அழகாக பிளான் பண்ணி பாலா 25 மாற்றி நல்ல பிகின் வுட்ஸுக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாலா வந்து சொல்லணுன்னா நானும் பாலா வந்து ரூம்மேட்லேருந்து எல்டாம்ஸ் ரோட்லேருந்து சொல்லணும் சொன்னால் பெரிய கதை. ஆனால் நெருக்கமான ஒரு நண்பர். நிச்சயமாக பாலாவோட ஏதோ நேற்று பார்த்த மாதிரி இருக்குது சேது படம். ஒரு நாள் நான் ஏதோ ராமராஜன் படம் மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிருந்தேன். அப்போ சேதுன்னு படம் எடுத்துக்கேன், ப்ரீவி பார்க்க வான்னு கூப்பிட்டான். அப்போ அன்றைக்கி போய் படம் பார்த்துட்டு சொன்னேன், டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும், நேஷ்னல் அவார்டு வாங்கும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாலா எடுத்த படத்துலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பிதாமகன். அது நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். படம் பார்த்துட்டு வெளில வந்து பாலாவை கேட்டு பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். டெஃபினட்டாக இந்த படம் நேஷ்னல் அவார்டு வாங்கணும். அதே போல் வாங்கினுச்சு. அதே போல் இந்த படத்துக்கும் நம்ம தம்பி அருண் விஜய்க்கு பெரிய பேர் இருக்குது இந்த படத்தில். வெளியில் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த படம் பெரிய ஹிட்டாகும்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அந்த கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் சினிமாவின் பிதாமகன் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்மளுடைய பாலா சாரை சொல்லலாம். பாலா சார், பாலா 25, இந்த 25ல் நீங்கள் 25 படம் பண்ணியிருக்கணும். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய வெற்றிகள்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் குறைந்த அளவு படங்களே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதனால் இனிமேல் நெக்ஸ்ட்டு 25ல் நிறைய சிறப்பான படங்கள் உங்கள்கிட்ட வரணும் நாங்களாம் எதிர்பார்க்குறோம் சார். ஏன்னா பாலா 25 இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணும்போது நிறைய படங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், அடுத்தடுத்த படைப்புகள். நீங்கள் வந்து யாருக்குமே வணங்கான், அது எங்களுக்கே தெரியும். அப்படி வணங்கானதான் இந்த ட்ரெய்லரும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அருண் விஜய் சார், உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. ட்ரெய்லர்லேயே உங்களுடைய உழைப்பும் அந்த அர்ப்பணிப்புன்னு சொல்லுவாங்க, அவருடைய ஒரு வணங்காத ஒரு மனிதனுடைய டைரக்ஷனில் நீங்கள் எவ்வளோ அர்ப்பணிப்போடு உழைச்சிருக்கீங்க தெரியுது. உங்களுக்கு இந்த படம் பொங்கலுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையும். 10 நாட்கள் லீவு, ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சுரேஷ் காமாட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படம் எடுக்கிறது அதெல்லாம் ஒரு துணிச்சல் வேணும், அது சுரேஷ்க்கு இருக்குது. நீங்களும் அவரை சேர்ந்து ஒரு மிகப்பெரிய படைப்பை கொடுத்துருக்கீங்க சார். we are all waiting for பொங்கல் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பாலா 25. பாலா 50ல் நாங்களாம் இருந்தால் உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பாலா 50ல் நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அது வரையும் தேங்க்யூ. இந்த தருணத்தில் ஏழு அழகப்பன் சார் அவர்களையும் மேடை கண்புடன் அழைக்கிறோம். அழகப்பன் சார். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பாலா சார் வாங்க, நீங்கள் வாங்க. நீங்கள் இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படி பேசுகிறது? அதே மாதிரி அருண் விஜய் தம்பி, பாலாஸ் அவர்களை பற்றி பேச வேண்டுமென்றால், சேது படம் ஃபஸ்ட்டு அவர் எடுக்கையில் அந்த படம் மிக சிரமத்துக்கு உள்ளானது. அந்த நேரத்தில் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பொறுப்பில் இருந்த காரணத்தினால் அதனுடைய முழு விவரமும் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த படத்தை ஒரு பல விதமாக பேச ஆரம்பித்தார்கள், விநியோகஸ்தர்கள் சைட்லேயும் சரி, தயாரிப்பாளர் சைட்லேயும் சரி. ஆனால் படத்தை போட்டு காமித்தவுடன் அதனுடைய மரியாதையை வேறு மாதிரி ஆகி ஒரு பெரிய வெற்றியை, பெரிய ஹீரோக்கள் 2 பேரை இந்த திரைத்துலகத்துக்கு அளித்த பெருமை பாலா சாருக்கு உண்டு. பாலா சாரை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோவக்காரர். அவர் நினச்சதை தான் படத்தில் செய்வார். அது எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய திறமையும் உரிமையும் வீரமும் விவேகமும் அவரிடம் உண்டு. தற்போது 25வது படத்தை இயக்கியிருக்கிறார் வணங்கான். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அருண் விஜய் வந்து என் குடும்பத்தில் ஒரு தம்பி மாதிரி. விஜயகுமார் சாரை வச்சு அந்த காலத்தில் நாங்கள் மாங்குடி மைனர்னு ஒரு படம் பண்ணோம். கேஎன் சுப்பையான்னு எங்களுடைய பிரதர் சித்தப்பார். இப்போது போன பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மிஸ்டர் சாஃப்ட் ஒன் அருண் விஜய்க்கு ஒரு பெரிய பேரை கொடுத்து பெரிய படங்களுக்கு மத்தியில் அந்த படம் வந்து பெரிய வெற்றி அடைந்தது. அதை விட இந்த படம் 100 மடங்கு வெற்றி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ரொம்ப டெடிகேட் ஆர்டிஸ்ட்டு அருண் விஜய். அவங்க அப்பா வந்து எவ்வளோ இது படங்கள் பண்ணியிருக்கிறார். அவரை விட அருண் விஜய் பிரேக் பண்ணி காமிப்பார் என்பதில் எங்களுக்கு வலுவான நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் எல்லா கேரக்டரும் பண்ணுவார். அவர் எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஹீரோவாக இருந்தவர். இப்போது அருண் விஜய், சூர்யா, விஜய், தனுஷு எல்லா ஆர்டிஸ்ட்டும் கூட ஈக்குவல் ஆர்டிஸ்டாக அருண் விஜய் வந்துவிட்டார். அவர் தமிழகத்திற்கு, தமிழ் திரையுலகத்திற்கு
ஒரு பெரிய ஹீரோவாக வர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஜய் வந்து மதராஸ் பட்டினம்னு ஒரு படத்தை இதே அரங்கில் ஆடியோ லான்ச் பண்ணார். மணிரத்னம் மற்ற பெரிய இயக்குனர்கள்லாம் வந்து பார்த்தாங்க, படம் பண்ணாங்க. அந்த படம் பெரிய வெற்றி அடைந்தது. அதே சென்டிமெண்ட்டாக எனக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும் என்பதில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கும் அருண் விஜய் ரசிகர்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்களையும் பெற்று இந்த படம் பெரிய வெற்றி அடையும் என்பதை உறுதியாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஸ்பெஷலான மொமெண்டோ டு our dearest பாலா சார் வழங்க இருக்கிறாங்க. and இது வழங்குவதற்காக the vice president of behind woods திரு தினேஷ் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். may I please have Dinesh join us on stage. வணங்கான் பாலாவின் 25 ஆண்டுகால சினிமா பயணம். Our title sponsors, How to Pay, your trusted payout partner. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Darling Electronics, mobiles மற்றும் furniture in 2025 trending deals. ஆச்சியின் புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள் 50 கிராம் ₹20 மட்டுமே. Presta Women's Wear, அனைத்திலும் பெஸ்டா. Presta Innowares, leggings and 90s and media partner Behind Woods. How to Pay and GT Holidays presents வணங்கான் ஆடியோ லான்ச் அண்ட் பாலாவின் 25 ஆண்டு கால சினிமா பயணம். Powered by Medway Hospitals, MCR Pure Cotton Club, Darling, ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள், Presta Women's Wear.